சஹர் டைமில் பள்ளியாசல் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ப்ரோ சஹர் சாப்பாடு ஒரு இடத்துல ஃப்ரீயாக தராங்க போலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா போலாமே இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு. கரெக்டாக பெரம்பூர் எலிசபெத் காலேஜுக்கு பக்கத்தில் தான் லொக்கேஷனு. அங்கே போய் பார்த்தா ஏதோ வீடு மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா வீடு மாதிரி இல்லைங்க, வீடே தான். டவுட்டோடய அவங்ககிட்டயே ப்ரோ இங்கே சஹர் சாப்பாடு தராங்களாமே அப்படியான்னு கேட்டால் அட உண்மைதாங்க, இங்கே பாருங்கள் நெய் சோறு, தால்சா, சிக்கன் கிரேவி, ஸ்வீட்டெல்லாம் கூட இருக்குது, போய் உட்காருங்க அப்படின்னாங்க. சரின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு பார்த்தா எல்லாரும் கூட்டமாக பரபரப்பாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் கூட கூட்டு வந்த ஆள் தப்பா கூட்டு வந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சா பக்காவா இங்க நெய் சோறு, தால்சா, சிக்கன் கிரேவின்னு பயங்கரமா கவனிக்கிறாங்க. 2 நிமிஷத்துல நம்ம பிளேட்லயும் எல்லாத்தையும் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நெய் சோற தால்சா கூட முடிஞ்ச அளவுக்கு குழப்பி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் வீட்டுல செய்யறதோட பயங்கரமா இருக்கு. அடுத்து அந்த சிக்கன் கிரேவியை நெய் சோரோட போட்டு சாப்பிட்டு பார்த்தா அதுவுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. தொட்டுக்கே கொடுத்திருந்த பைனாப்பிள் கேசரியும் செமையா இருக்குன்னா பாத்துக்கோங்க. இங்க எல்லாமே அன்லிமிட்டடா கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியே நோம்பு மாசம் ஃபுல்லா சண்டே இங்க சஹர் சாப்பாடு தருவாங்கன்னா பாத்துக்கோங்க. லாஸ்டா ஒயிட் ரைஸ் தயிர்லாம் இருக்கு வேணுமான்னு கேட்டாங்க. போதும் ப்ரோ அப்படின்ட்டு அந்த வாழைப்பழத்தையும் ஒரு டீயும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கும் வீட்டுல செய்யற மாதிரியே வாய்க்கு ருசியா ஃப்ரீயா சஹர் சாப்பாடு சாப்பிடணுமா? அப்பனா அடுத்த சண்டே நைட்டு 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள இங்க வந்துருங்க.